வணக்கம் தோழர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். 40 தொகுதிகள்லையுமே பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக இரவோடு இரவாக பெட்டிகள் மாற்றப்பட்டிருக்கிறதா, இதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை தெள்ளத் தெளிவாக பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, அரசியல் பார்வை அப்படின்ற நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமா பாத்தீங்கன்னா இருக்கு. இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து தொகுதிகளிலுமே வெற்றிகரமாக அழகாக பெட்டிகள் அப்படின்றது மாற்றப்பட்டு விட்டதா, இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத் தெளிவா பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒரு தொகுதி விடாமல் அனைத்து தொகுதிகளிலுமே பாத்தீங்கன்னா பெட்டி பெட்டியாக இந்த இவிஎம் மிஷின்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செயலிழந்து வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவாகி இருக்கும் என்ற சந்தேகம் அனைத்து விதமான பாமர மக்களுக்கிடமே இருக்கிறது. என்ன ப்ரோ இதுல என்ன புதுசா கண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனைவரும் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நண்பர்களே, ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 40 தொகுதிகள் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் என்பது பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. சோ இந்த 40 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா யார் யாரு தன்னுடைய வெற்றியை பாத்தீங்கன்னா பெறுவதற்கான வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும் என்பதை நம்ம நிச்சயமா கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்திற்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ 40 தொகுதிகளிலையுமே தன்னுடைய வெற்றிகள் என்பது எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது, என்ன மாதிரியாக பாத்தீங்கன்னா இருக்க போகிறது அப்படின்றத நம்ம கட்டாயமா பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே. உண்மையில 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த பொட்டி மாற்றக்கூடிய நிகழ்வு என்று சொல்வார்கள். இந்த பொட்டி மாற்றக்கூடிய தொடர்ந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ உண்மையிலேயே 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு விதமான வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், அப்புறமா கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான பெட்டிகளுமே பார்த்தீங்கன்னா மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே போதிய குளிர்ச்சி இல்லாததன் காரணமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்து போகிறது. எனக்கு நான் வேணாம், 86 ஃபேரன்ஹீட் அடிக்கிற ஊட்டியிலேயே கேமரா செயலிழந்து போகிறதா இந்த இவிஎம் ரூம்ல வச்ச கேமரா. 110 அடிக்கிற வேலூர் ஸ்ட்ராங்கா இருக்குமா? என்னையா இது உருட்டா இருக்கு. ஓகேங்களா, சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்புறோம். ரிசல்ட்டு சாதகமா வந்தா ஓகே நம்பலாம். எல்லாமே பிஜேபிக்கு போய் விழுதுன்னா எவனோ ஒருத்தன் இடையில கெடா வெட்டி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.